மகாலய பட்சம் நாளையிலிருந்து 15 நாட்களுக்கு, அதாவது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து புரட்டாசி அமாவாசைக்கு அடுத்த நாள் வரையிலும் பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் 16 நாட்கள் பட்சம்னு சொல்கிறது. இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடனே வாழ்ந்து அப்புறம் அவளுடைய ஆள் முடிஞ்சதுனால நம்மை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிற நம்ம அம்மா அப்பா மாமியார் மாமனார் கணவன் இந்த மாதிரியான யார் பிரிஞ்சு போயிருக்காளோ அவளுக்கு நம்ம நினச்சி ஸ்ரத்தையாக அக்கறையாக தர்ப்பணம் ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய தினங்கள். இது என்ன காரணம் அப்படின்னா, உடலால் நம்மளை விட்டாவா பிடிஞ்சு போயிடுவா, அவளை பார்க்க முடியாது நம்மளால். ஆனால் அவள் மனங்களெல்லாம் நாம் இருப்போம். நம்மளுடைய ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் அவள் துணைக்கு வந்து காப்பாற்றுவா. நம்மளுக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கொடுக்கணும்னு பகவான் எடுத்துவா பிரார்த்தனை பண்ணுவாள். அந்த சக்தி அவளுக்கு, அவள் எந்த லோகத்தில் இருந்தாலும் பிரம்மலோகம் வரலோகம் அந்த மாதிரி மேலே என்ன நிறைய லோகங்கள்லாம் இருக்குது இல்லையா, யமலோகம் தப்போலோகம் இந்த மாதிரி நிறைய லோகங்களுக்கு எந்த லோகத்தில் இருந்தாலும் அவளுக்கு நம்ம பற்றின ஒரு அக்கறை இருக்கும். நாம் வேணால் அவள் விட்டுட்டு போயிட்டா நம்ம குலமீன் கிடப்பமையே யாரையும் இங்கேயே எதையும் விட்டுட்டு போக மாட்டாள். நமக்கு வேண்டிய நன்மையெல்லாம் வாங்கியிருந்து நமக்கு பண்ணிட்டு இருப்பாள். பகவானை வேண்டி கடவுளை பிரார்த்தனை பண்ணி பண்ணிட்டு இருப்பாள். அப்படியே அவள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மகாலயம் அப்படின்னா மகாலயம் அப்படின்னா குருப்பாக அவள் எல்லாரும் அந்த வானத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மளோட இந்த 15 நாட்களும் வசிக்க போகிறாள். ஆனால் அவளை நம்மளால் கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவளை ரொம்ப ஒளி புரிந்தினவளாக இருப்பாள். அவளுக்கு உடம்பெல்லாம் கிடையாது, அவளுக்கு ஒளி தான் அவளுடைய வடிவம். அந்த ஒளி நிறைய ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்தில் வந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அந்த அளவு ஒளியாக இருப்பாள் அவளை. அதனால் நம்மளுடைய இந்த 2 கண்ணை வச்சுன்னு அவளை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அவளை தான் நம்மளெல்லாம் பார்க்க முடியும். நம்மளுடைய குறைகளையோ நம்மளுடைய கட்டங்களையோ அவளால் தீர்க்க முடியும். அந்த சக்தியை பகவான் அவருக்கு கொடுத்து அனுப்புவார் பூமிக்கு. அப்படி வரும் பொழுது அவள் நம்மளை எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காளா அப்படின்ற முதல்ல அவள் ஆசையோடு வருவாள். அப்படி வரும்பொழுது வாசலில் நம்ம தினந்தோறும் சூரிய உதயம் ஆன உடனே ஒரு சொம்பில் சிட்டிக்க மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தீர்த்தம், நல்ல தீர்த்தமாக குடிக்கிற தீர்த்தமாக வச்சுருந்தா அதை எடுத்து அவள் தாக சாந்தி பண்ணிப்பாள். அவன் நம்மளை வாழ்த்துவா அப்படிங்கிறது ஐதீகம். அப்புறம் ஆண்கள் எள்ளு தர்பை தீர்த்தம் இதெல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் தர்ப்பணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை கை கால் படாத இடமா கொண்டு சேர்க்கணும். அது தவிர ஒரு 5-6 பிராமணர்களை கூப்பிட்டு தினந்தோறுமே வசதி படைச்சவா நல்ல ஆகாரங்கள் கொடுத்து நல்ல வேஷ்டி துண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து சமிருத்தியை செய்ய முடிஞ்சவா செய்யலாம். அப்படி செய்ய முடியாதவா இந்த மகாபரணி அன்னைக்கோ அல்லது பஞ்சமி அன்னைக்கோ அல்லது அஷ்டமி அன்னைக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரியான ஒரு பிராமணரை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு துணிமணிகள் வாங்கி கொடுத்து அனுப்பலாம். இதெல்லாம் அவ்வளோதான் நம்மளால் முடியாத வசதி இல்லை அப்படின்றவா ஒரு 2 அழகு பச்சரிசி, 2 வாழைக்காய், ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு, ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய், அப்புறம் 1 கிலோ வெல்லம், அப்புறம் ஒரு பாட்டில் நெய் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு அவளுக்கு ஒரு வேஷ்டி துண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதை ஆமம் பிரண்யஸ்ராத்தம் பேர் அந்த மாதிரிக்காக பண்ணலாம். ஆண் குழந்தைகளே இல்லை பெண் குழந்தைகள் தான் இருக்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த இறந்து போனவர்களுடைய பழத்துக்கு மஞ்சள் துணி பண்ணிட்டு பூமாலை சாத்தி அவளை பிடிச்ச உணவை பண்ணி வச்சு அவளுக்கு சமர்ப்பிச்சு பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் அவளுக்கு சமர்ப்பிச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தனிப்பட ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம அன்றாடம் பண்ணக்கூடிய உணவு வகைகளையே அவளுக்கு சமர்ப்பிக்கலாம். அசைவம் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரியான இதெல்லாம் அதில் சேர்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி தலைப்படியே வாடுறது இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறவா பண்ணக்கூடாது. மற்றபடி வீட்டில் குழந்தைகளுக்கு வளம் பண்ணிக்கலாம். இந்த
மாலைபட்சம் அது எதுக்கோசரம் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அவ்வளோ நன்றி கிடைக்கும். அவள் நமக்கோசரம் அந்த லோகத்துலேருந்து நம்ம லோகத்தை வந்து நம்மளை நல்லபடியாக காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்கோசரம் அவள் வரா. அவள் இருந்தபோது ரொம்ப கோவக்காரவளா திட்டுறவாளா அடிக்கிறவாளா இருந்தால் கூட அவள் வந்து பித்துக்களான கூட அவள் கோவம் திட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் அவள் தெய்வ சுரூபங்களாக தான் அவளாக ஆயிடுவாள். அப்படிங்கிறதுனால இருக்கும்போது அடிச்சு குச்சி இருந்தால் அவளுக்கெல்லாம் என்ன சிராதம் அப்படிலாம் நம்ம நினச்சிக்காம அவளுக்கு சேர்த்து நாம் சிராதத்தை பண்ணணும். இந்த 15 நாள் வீட்டை நல்லா சுத்தமாக பெருக்கி நல்லா தொடச்சி நீட்டாக மெழுகி வைக்கணும். எல்லா இடமும் சுத்தமாக துணிமணிகள் எல்லாம் மடித்து வச்சு பாத்திரங்களெல்லாம் அடுக்கி வச்சு இந்த வீட்டில் சாமான்கள்லாம் அந்த இடத்துல அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொட்டடை கட்டடை எல்லாம் இல்லாமல் நிலவாசப்பொடியெல்லாம் நல்லா சுத்தமாக ஆக்கி வச்சு கோலம் போட வேண்டியதில்லை. அந்த மாதிரி நல்லா நீட்டாக வச்சுருக்கணும், சுத்தமாக வச்சுருக்கணும். ராமாயணம், திவ்ய பிரபந்தம், நல்ல பாட்டுகள், ஸ்லோகங்கள், நல்ல சொற்கள்லாம் வாயில் வந்து நமக்கு வந்துட்டுருக்கணும். கெட்ட சொற்கள், சண்டை, குசல மக்களங்கள் எல்லாம் இந்த 15-20 நாட்களில் நம்ம போடக்கூடாது. வேறு பித்ருக்களுக்கு பிடிக்காத சில நம்ம உயிரோட கிட்டே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. எல்லாருக்கும் உகப்பாக பித்ருக்களுக்குள்ள உகப்பாக இருக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யணும். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பம், தேங்காய், முறுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் ஏதாவது கேட்டுதுன்னா அதை அவளுக்கு பண்ணி கொடுக்கணும். அவள் வழியால் கூட அந்த பித்துக்களை சாப்பிட்டு சந்தோஷப்படுவாள். உபநயனமான குழந்தைகள் இருந்ததுனாக்கா அந்த குழந்தைகளுக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்ணி கொடுத்தோம்னாக்கா அதுவும் பித்ருக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்களில் இருக்குது. அதனால் உபநயனமான குழந்தைகள் வந்து ஏதாவது கேட்டுதுனாக்கா அவளுக்கு அதெல்லாம் நல்லா பண்ணிக்கினி இந்த 15 நாள் கொடுக்கலாம். பாடசாலையில் படிக்கிற குழந்தைகள்லாம் இருந்தான்னா அந்த பாடசாலைக்கு போய் அந்த குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வேஷ்டி துண்டு அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய புத்தகம், நோட்டு, புத்தகம், ஸ்லோக பாட்டு புத்தகங்கள், அப்புறம் நோட்டு புத்தகங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஏழை எளியவர்களுக்கு கொடை, செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அந்தணர்களுக்கு செருப்பு, கொடை இதெல்லாம் தானம் பண்ணலாம். அப்படி எல்லாம் அப்படி எப்படி சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இது ஒரு விதமான அபராத க்ஷமாபணம். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் கூட அவன் மன்னித்து நம்மளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்கறதுக்கு பெருமாள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற, கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சான்ஸ் இது. இந்த சான்ஸை நம்ம நல்லபடியாக நம்ம நடத்திக்கணும். அம்மா அப்பா இருக்கிறவா இந்த மகாலயபட்சம்லாம் பண்ண வேண்டாம். அம்மா அப்பாலாம் இருக்கிறவா அம்மா அப்பாவுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்து அவளுக்கு வேண்டிய புடவை, மணி, துணிமணி அதெல்லாம் வாழ்விந்து சேவித்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டாலே ஒரு அவளுக்கு மகாலயபட்சமெல்லாம் அவள் பண்ண வேண்டியதில்லை. அம்மா அப்பா இல்லாதவா, கணவன் இல்லாதவா, மாமியார் மாமனார் இல்லாதவா இவெல்லாம் மகாலயபட்சம் அப்படிங்கிறத அவசியமாக பண்ணியே ஆகணும். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா இது வந்து நம்ம கொரோனா வந்தால் தடுப்பூசி போட்டுக்கிறோம் இல்லையா, தடுப்பூசி போட்டுன்றதுல கொரோனா வரலையா அப்படின்னா வந்தாலும் கொரோனா நீங்கிட்டு இல்லையா, அந்த மாதிரியா இந்த தடுப்பூசி மாதிரியா இந்த பித்ருக்களுக்கு நாம் வந்து இந்த சிராதம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தடுப்பூசி மாதிரி வேலை செய்யும். எப்படி வேலை செய்யணும், நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வரணும்னா அது வராது. ரொம்ப நாளாக குழந்தைகளே பிறக்கலை, என்னென்னமோலாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்ன டாக்டர் போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு காலப்பட்டு பார்க்க சட்டான்னு நல்லபடியாக எந்தவித ட்ரீட்மெண்ட்டும் எந்தவித மருந்து மாற்றம் இல்லாதே நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழியாக இந்த ஒரு சாதம் பண்ணுறது அவளை வேண்டிக்கிறது துதிக்கிறது நமக்கு அமையும். திருமணம் தடங்கல்கள் இருந்ததுன்னா தடங்கல்கள்லாம் இங்கே திருமணம் ஆகாதவளுக்கு ரொம்ப நாளாக திருமணமே ஆகலைன்னா கூட அவளுக்கு நல்லபடியாக நல்ல ஏற்ற ஜோடியாக அவளுக்கு வந்து சந்தோஷமாக திருமண வாழ்க்கை அமையும். அதுபோல் தொழில் நல்லபடியாக அமையும். அதுபோல் நோய் நொடிகளாக படுத்துட்டு இருக்கிறவங்களாம் எழுந்து தெம்பாக எழுந்து உக்காந்துப்பா. நல்லா மற்றவளை போல் அவளும் வீட்டுக்குள்ளேயே அளவாக்காது நல்லா நடமாடுற அளவுக்கு நல்லா எழுந்து வந்துடுவா. இந்த மாதிரியான பல நன்மைகளையும் இந்த மகாலய ஸ்ராத்தம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இது எப்படி நமக்கு தெரியும், இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னாக்கா நம்ம வந்து இதுக்கு என்னத்தை ப்ரூஃப் பண்ண முடியும், நம்மளை சுற்றி இருக்கிற காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். காற்றை கண்ணால் பார்க்க முடியுதா?
இல்லையோ இல்லையோ, காற்றை கண்ணால் பார்க்க முடியுதா? ஃபேனை வேணால் பார்க்கலாம், ஃபேன் வழியாலே காற்று வருது. குழந்தைகள்லாம் இப்போ சொல்கிறா ஃபேன் போட்டு காற்று வருவா, காற்று தனியாக வருன்றதே இந்த காலத்து குழந்தைகளுக்கு தெரியும். அந்த மாதிரியா காற்று அப்படிங்கிறத எப்படி கண்ணால் பார்க்க முடியாது. அதுபோல் கண்ணால் பார்க்க முடியாத சில விஷயங்களாக இருந்தாலும் அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்கும் போது கண் கூட அந்த நல்ல பலன்கள் நமக்கு தெரிய வரும் பொழுது அது நம்ம அனுபவிக்கலாம். அந்த நன்மைகளெல்லாம் நம்ம சந்தோஷப்படலாம். அவளும் நம்ம பித்துக்கள் அப்படின்றவளும் ஒரு பக்கமே இருக்கட்டும். நம்ம குழந்தையே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைய பார்க்க போகும்போது நம்ம எவ்வளோ ஆவலோடு இருப்போம். நீ குழந்தை ஞாபகம் வச்சுருக்குதா, நீ குழந்தை என்னை கூப்பிடுமா, நீ குழந்தை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து என்னை அழைச்சிட்டு போகுமா, அப்படிலாம் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தை ஆவலோடு நம்ம வந்து கூப்பிடும்போது நம்ம அப்படியே ஒரு செல்லுன்னு ஒரு மனசில் சந்தோஷம் படுறோம் இல்லையா? இந்த மாதிரி தான் அந்த வானுலகத்துலேருந்து இறங்கி வரவா எல்லோரும் நம்ம ஆற்றுல பண்ணக்கூடிய ஒரு உணவுகளையோ ஒரு பட்சணங்களையோ ஒரு தீர்த்தத்தையோ ஒரு காஃபியோ ஒரு டிஃபனையோ அல்லது ஒரு சாத தளிகைகளையோ சமையல்களையோ இதெல்லாம் நம்ம கையால் சாப்பிடணுன்ற ஆசையோடு வரா. நம்ம மனுஷால கண்ணுக்கு தெரியாட்டா கூட அவள் பல வடிவங்களை வரலாம். பசுவாக வரலாம், காகமாக வரலாம். பசுக்களுக்கெல்லாம் நிறைய அகத்திக்கீரையெல்லாம் கொடுக்கும். காகங்களுக்கெல்லாம் தினந்தோறும் எள்ளு சாதம் வைக்கலாம், நல்ல நெய் சாதம் வெல்லம் போட்டு வைக்கலாம். இதெல்லாம் வந்து அவளுக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும். அப்பம் தேன் குழல் இந்த மாதிரியான பட்சணங்கள் எல்லாம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரிய பிராமணர்களுக்கு கொடுக்கலாம். இப்படி நாம் வந்து இந்த 15 நாட்களில் தானம் தர்மம் எல்லாம் பண்ணுறதுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் சுத்தம் சுகாதாரம் இது எல்லாத்தையும் வேண்டுறதுக்கும் நம்ம இந்த 15 நாட்களை நம்ம கடைப்பிடிக்கலாம். இந்த அடுத்தது நமக்கு நவராத்திரி வரப்போகுது. அப்போ மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி எல்லாம் நம்ம அதுக்கு வரப்போகிறா. வீடு வாசலாம் லட்சணமாக நல்லா பளிச்சுன்னு வச்சுட்டு இருந்தோம்னா அதுவே ஒரு பரமானந்தம் இல்லையா? அந்த கமகமான அந்த வாசனைகளும் அந்த ஊதுவத்தி மணங்களும் நல்ல ஒரு சாணம் கிடைச்சா சாணம் போட்டு மழகலாம், இல்லைன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த வாசனைகளும் வீட்டுக்கே ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற தீய சக்திகளெல்லாம் முடி போயிடும், சந்தோஷங்களெல்லாம் பெருகும். இப்படி பலவிதமான நன்மைகளெல்லாம் இந்த மகாலயபட்சம் நம்ம கொண்டாடுறதுனால நமக்கு கிடைக்கும். அதோடு நமக்கும் மனசுக்குள்ளே நம்மளை அறியாமல் ஒரு பூரணத்துவம், ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷம் நமக்கும் ஏற்படும். அதெல்லாம் வந்து வார்த்தைகளால் நம்மளால் வந்து விவரித்து இந்த பதிவுலெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன நிறைவும் மன சந்தோஷமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறத்துக்கு இன்னும் ஒரு படிக்கட்டை நமக்கு தூக்கி விடும். இப்படி இருக்கும்பொழுது நம்ம என்னென்னைக்கு வந்து என்னென்னைக்கு நம்ம வந்து இந்த சாதங்களை எப்படி வந்து பண்ணினோம்னா என்னென்ன பலன்கள் வரும்ன்றது எனக்கு தெரியும் இல்லையா? நாம் எல்லாமே பலன்களுக்கு தானே ரொம்பவே ஆசைப்படுறோம். இந்த சோப்பை போட்டு தேயுங்கள், ஒரே வாரத்தில் முகம் பழப்பழ ஜிலு ஜொலிக்கும் அப்படின்னா உடனே அந்த சோப்பு அது என்ன பழப்பழன்னு ஆறுதோ ஆலையோ உடனே வாங்கி போட்டு சேர்த்து கரைச்சி போடுறோம் இல்லையா? நமக்குள்ளே ஒரு ஆர்வம் தோன்றுறது இல்லையா? அதனால் பலன் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன தோன்றுறது, எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு தோன்றது. மனுஷ இயல்பு, இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் அதை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதில் மகாலயபட்சத்தில் வந்து எந்தெந்த திதியில் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம 18ஆம் தேதி புதன்கிழமை பிரதம அன்றைக்கி நம்ம சிராத்தம் பண்ணுறதுனால பணம் சேரும். 19ஆம் தேதி துத்திய அன்றைக்கி நம்ம சிராத்தம் பண்ணுறதுனால ஒழுக்கமான குழந்தை வந்து பிறக்கும். 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம சிராதம் திருத்தியை அன்றைக்கி நம்ம சிராதம் பண்ணுறதுனால நாம் நினச்ச நல்லதெல்லாம் நிறைவேறும். 21 சதுர்த்தி பகை நீங்கும். 22 பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி மகாபாரணியும் கூட ஞாயிற்றுக்கிழமையாமல் இருக்குது. அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி சாயங்காலம் சுவாமி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்து அது நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சுவாமியோட விளக்கு கீழே ஒரு ஓரமாக பக்கத்தில் வச்சுருக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா யம தீபம்னு பேர்.
ஏமாதீர்ப்பம்னு பயப்பட வேண்டாம். ஏமாதீர்ப்பம் அப்படின்னா என்னதுன்னா, நம்மளை விட்டு போயிருக்கிற அந்த முன்னோர்களுக்கு அடுத்த பிறப்பு நல்லபடியாக கிடைக்கணும், அல்லது அவள் மோட்சத்துக்குரியவளாக இருந்தாலும் அவளுக்கு மோட்சம் கிடைக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணுறதுடைய அர்த்தம் தான் அது. தவிர வீட்டில் யம பயம் இருக்காது, நோய் நொடி பயமெல்லாம் இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற நல்ல பலன்களெல்லாம் அன்றைக்கி கிடைக்கும். பித்ரு காரியத்திலேயே அந்த பஞ்சமி அன்றைக்கி பண்ணுறதுன்றது அதிகமான பலன்களை நமக்கு தரும். 23ஆம் தேதி திங்கட்கிழமை ஷஷ்டி, புகழ் கிடைக்கும். சப்தமி பதவி கிடைக்கும் திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை அஷ்டமி. அது செய்யறதுனால நமக்கு அன்றைக்கி சாதம் பண்ணுறதுனால சமயோஜிதமான புத்திசாலித்தனம் ஏற்படும். புதன்கிழமை நவமி. அன்றைக்கி நம்ம சாதம் பண்ணுறதுனால வீட்டில் மகாலட்சுமியாட்டம் பொன் குழந்தை பருப்பா. வியாழக்கிழமை தசமி. அன்றைக்கி சிராதம் பண்ணுறதுனால நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வெள்ளிக்கிழமை ஏகாதசி. அன்றைக்கி சிராதம் பண்ணுறதுனால கல்வி கலையில் சிறப்பு, விளையாட்டில் எங்கேயான நிறைய விளையாட்டு குழந்தைகள் இருந்ததுன்னா அதில் திறமை, அதில் பரிசுகள் அதெல்லாம் வரும் பெரியவாளுக்கு கூட. சனிக்கிழமை துவாதசி. அன்றைக்கி பண்ணோம்னா நிறைய நகைகள், நிறைய ஆடைகள், ஆபரணாதிகள் எல்லாம் நமக்கு வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய கூடும். ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி. அன்றைக்கி சிராதம் பண்ணுறதுனால விவசாயம் பெருகும், ஆயுள், ஆரோக்கியம், புகழ், கீர்த்தி எல்லாம் உண்டாகும். சதுர்தசியில் நம்ம சிராதம் பண்ணோம்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும், நம்மளுடைய தலைமுறைகளும் சிறந்து வாழ்வார்கள். மகாலய அமாவாசை அன்னைக்கு நம்ம சிராதம் பண்ணோம்னா மிக 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 நல்லது. நமக்கு எல்லா நன்மைகளும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இந்த மகாலய பட்சத்தை நம்ம எல்லோரும் கொண்டாடலாம். பெற்றோர்கள் இல்லாதவா, மாமனார் மாமியார் இல்லாதவா, அப்படி இருக்கிறவா இந்த மாதிரி சிராதமாக பண்ணி கொண்டாடலாம். அப்பா அம்மாலாம் இருக்கிறவா அவளுக்கு மகாலய பட்சம் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் அவளும் நிறைய அன்னதானம் பண்ணுறது, நாய்க்கு, பூனைக்கு, கிளிக்கு, காக்காய்க்கு, குருவிக்கெல்லாம் சாதம் வைக்கிறது. யாரான வீட்டுக்கு வந்தான்னாக்கா அவள் எதனா பசிக்கிறதுன்னு சொன்னால் அவளுக்கு ஆகாரங்கள் கொடுக்கறது. அப்புறம் வீட்டில் பண்ணுற டிஃபனோ காஃபியோ கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனால் கூட அங்கே யாரானு பசியோடு இருந்தால் எல்லோரும் வேலை செய்கிறவா கொஞ்சம் ஏதாவது காசு இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் நல்லா தாராளமாக அள்ளி கொடுக்கறது, அவளுக்கு வயிற்றுக்கு வாய்க்கு வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான நல்ல தான தர்மங்களை நம்ம செஞ்சோம்னா இந்த 15 நாட்கள் நமக்கு நல்ல நல்ல பலன்களை நமக்கு லைஃப்பில் கொண்டு கொடுக்கும். அதனால் மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு சான்ஸு, நமக்காக காட் கொடுத்துருக்கிற ஒரு சாய்ஸு. இதை நம்ம நல்ல விதத்தில் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.